Hi, hello. Welcome to D Trading Class, the Stock Market Institute. So, இந்த வீடியோவில் ஒரு போர்ட்ஃபோலியோ நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க, அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு போர்ட்ஃபோலியோ மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ உங்கள் போர்ட்ஃபோலியோவில் என்ன மாதிரி ஸ்டாக்ஸ் நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதை நம்ம ரெண்டு வகையாக சஜஸ்ட் பண்ண போகிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ட்ரேடராக இருந்தீங்க அப்படின்னா என்ன மாதிரி ஸ்டாக்ஸ் ஹோல்ட் பண்ணணும், நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா என்ன மாதிரி ஸ்டாக்ஸ் ஹோல்ட் பண்ணணும் அப்படின்றது. ஸோ ஃபஸ்ட்டு இன்வெஸ்டர் அப்படின்னா ஒரு லாங் டேர்ம் பர்ஸ்பெக்டிவில் தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு லாங் டேர்ம் அப்படின்னும் போது ஸோ நிறைய பேருக்கு ஒரு பெரிய டவுட் இருக்கும், லாங் டேர்ம்னா என்னன்றதே நிறைய பேருக்கு தெரியாது. யூஸ்வலாக எல்லா பிஸ்னஸ்லையுமே ஒரு நல்ல ஒரு பொட்டென்ஷியலான ஒரு டைம் இருக்கும், ஒரு பீரியட் ஆஃப் மந்த் இருக்கும், ஒரு டைம் பார்த்திங்கன்னா பயங்கர பிஸ்னஸ் டல்லாக இருக்கும். இந்த டைம் லைன் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் அப்ளிகபிள். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 3 to 4 months பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பயங்கரமான ஒரு ஃபால் இருக்குது. ஆல்மோஸ்ட் 26,200 +லேருந்து பார்த்தீங்கன்னா 3,000 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் ஃபால் ஆகிருக்கு. இதே ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் இது மாதிரி ஈவன் கொரோனா பீரியடில் ஒரு பீரியட் ஃபால் இருந்து அகைன் மார்க்கெட் பயங்கரமான ஒரு ரேலி இருந்துச்சு. அப்போது இந்த லாங் டேர்ம் பர்ஸ்பெக்டிவ்ன்றது என்ன பொறுத்தவரை மினிமம் ஒரு 5 to 10 years தான் ஒரு லாங் டேர்ம் பர்ஸ்பெக்டிவ். ஸோ நம்ம இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டீசன்ட் க்ரோத். ஸோ ஒரு நல்ல மார்க்கெட் ஃபால் இருக்கும்போது நம்ம ஒரு டிப்பில் பை பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு க்ரோத் ஆகிறதுக்கான டைம் இருக்கும். இன்னும் ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்களேன். ஸோ லாஸ்ட் ஆகஸ்ட்டில் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாரும் இந்த ஃபால்க்கு அப்புறமும் ஸ்டில் தே வில் பி சிட்டிங் இன் த ப்ராஃபிட். ஸோ அதுதான் முக்கியமான விஷயம். ஆகஸ்ட்டில் நீங்கள் செப்டம்பர் அக்டோபரில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா கூட நீங்கள் லாஸ்ட்டில் தான் இருப்பீங்க. எக்ஸாக்டாக ஆகஸ்ட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஃபால்க்கு அப்புறமும் நீங்கள் ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. அப்போது ஒரு லாங் டேர்ம் பர்ஸ்பெக்டிவ் அப்படின்னும் போது என்ன மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் வச்சுருக்கணும். ஸோ என்னுடைய பொறுத்தவரையிலும் ஃபஸ்ட்டு சஜஷன் என்ன அப்படின்னா நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ், அதாவது லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ். ஸோ லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸை பொறுத்தவரையிலும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ரிலையன்ஸ் ஆகட்டும், இல்லை ஒரு விப்ரோ ஆகட்டும், ஒரு டாடா மோட்டார்ஸ் ஆகட்டும், மாருதி ஆகட்டும். ஸோ இவங்க எல்லாருமே எவ்வளோ மார்க்கெட் ஃபால் ஆகும்போது டவுன் ட்ரெண்ட் போகிறாங்களோ இமீடியட்டாக மார்க்கெட் புல் பேக் ஆன உடனே சீக்கிரமாக மேலே வர ஸ்டாக்ஸ் தான் இந்த லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ், அதாவது உங்களுக்கு நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ். ஸோ அப்போது இந்த ஸ்டாக்ஸ் கண்டிப்பாக உங்கள் போர்ட்ஃபோலியோவில் வச்சுக்கணும். நிறைய பேருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம், எந்த ஸ்டாக்கை எப்படி நம்ம பிரிக்கணும்னு தெரியாது. அதாவது ஒரு டிவிடெண்ட் ஈல்டிங் ஸ்டாக்னா என்ன, ஒரு க்ரோத் ஸ்டாக்னா என்ன அப்படின்றது நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் ஐடிசி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இட்ஸ் எ ஹைலி டிவிடெண்ட் ஈல்டிங் ஸ்டாக். அதை தவிர நீங்கள் எல்லா கவர்மெண்ட் செக்டார் ஸ்டாக்ஸுமே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த விஷயத்தில் நீங்கள் கேட்டகரைஸ் பண்ண முடியும். ஹை டிவிடெண்ட் ஈல்டிங் ஸ்டாக்ஸில் ஒரு பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷனோ இல்லை ஒரு பவர் கிரிட்டோ இல்லை ஆர்இசி லிமிடெட்லாம் எப்படி சொல்கிறது பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட்லேயே ஒரு பெரிய சூப்பர்வான ஸ்டாக்னா அது ஆர்இசி. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் லாங் டேர்முக்கு டிவிடெண்ட் ஈல்டிங் ஸ்டாக்ஸாக நீங்கள் கண்டிப்பாக ஹோல்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ இதை தவிர நீங்கள் ஹோல்ட் பண்ண வேண்டிய க்ரோத் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு டிசிஎஸ் எடுத்துக்கலாம், இல்லை இன்ஃபோசிஸு, அப்புறமா ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சஜஷனாக சொல்கிறேன். ஸோ நிறைய ஐடி செக்டர் இப்போது புதுசாக டெக்னாலஜி வைஸாக ஸோ இன்னும் அப்கமிங் டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டாக்ஸ் இருக்கும், ஒரு வெஹிக்கிள் டெக்னாலஜி ஆகட்டும், இல்லை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த ஸ்டாக்ஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக லாங் டேர்முக்கு நீங்கள் கண்டிப்பாக ஹோல்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ இதை தவிர கொஞ்சம் மிட் கேப்போ இல்லை பென்னி ஸ்டாக்ஸோ நீங்கள் ஹோல்ட் பண்ணுங்கள். ஸோ பென்னி ஸ்டாக்ஸ் பொறுத்தவரையிலும் நான் முதலே சொன்னேன் நம்ம 2 வகையாக பிரிக்க போகிறோம் அப்படின்னு. ஸோ நீங்கள் ட்ரேடராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இயர் சப்போஸ் நீங்கள் ஒரு ஏர்ன் பண்ணுறீங்க, பட் பென்னி ஸ்டாக்ஸை பொறுத்தவரையிலும் இட்ஸ் எ மல்டி பேக்கராக இருக்கும். ஸோ ஒரு பர்டிகுலர் செக்டர், ஒரு எனர்ஜி செக்டரில் ரொம்ப கம்மியான பிஸ்னஸ் பண்ணுற ஏதாவது ஒரு பென்னி ஸ்டாக்ஸ் வச்சுக்கலாமே. ஸோ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃப்யூச்சரில் ஒரு 10 yearsல பார்த்தீங்கன்னா ஒரு 10x இல்லை 100x போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சூப்பர் டூப்பர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற ஸ்டாக்ஸாக இருக்கும். அப்போது பென்னி ஸ்டாக்ஸை நீங்கள் ஹோல்ட் பண்ணுறதுல கன்சிடர் பண்ணலாம். இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சுசிலோன். ஸோ சுசிலோன் பார்த்தீங்கன்னா 3 ரூபா 2 ரூபாயில் ட்ரேட் ஆயிருந்தது. தோஸ் ஆர் நிறைய பேர் ஒரு 5-10 yearsஸாக ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு சுசிலோன் 3 ரூபாய்க்கு கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ ஆல்மோஸ்ட் 80+ மேலே போயிருந்தது. ஓகே, ரீசெண்டாக. ஸோ அப்போது நீங்கள் இந்த பென்னி ஸ்டாக்ஸும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இதுதான் இன்வெஸ்டருக்கான ஒரு பிட்ச். பட் அப்போ நீங்கள் ஒரு ட்ரேடராக இருக்கீங்க அப்படின்னா ஸோ நான் இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னா
ஸோ இதில் வந்து நான் எதையும் ஸ்டாப் பண்ணணும்னு இல்லை, நான் ஒரு சஜஷனாக சொல்கிறேன். ஸோ நீங்கள் ட்ரேடராக இருக்கும்போது முடிஞ்ச வரலும் லைக் இந்த பென்னி ஸ்டாக்ஸு, மிட் கேப் ஸ்டாக்ஸு அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ ஏன் அப்படின்னா லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் இருக்கும்போது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ், இப்போ நிஃப்டி பீஸோ, கோல்ட் பீஸோ, அதே மாதிரி வந்து பாரத் பாண்ட்ஸோ, இதெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஹேர்கட் வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்கும். ஹேர்கட் வேல்யூனா என்ன அப்படின்னா, ஸோ நீங்கள் ஒரு ஸ்டாக்கை பிளட்ஜ் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, அந்த ஸ்டாக்ஸை நீங்கள் பிளட்ஜ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு அந்த பிளட்ஜ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஹேர்கட் வேல்யூன்றது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 lakh வந்து நீங்கள் ஸ்டாக்ஸ் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, அதை நீங்கள் பிளட்ஜ் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் 10% தான் உங்களுக்கு வந்து அந்த ஹேர்கட் வேல்யூ இருக்கும். பேலன்ஸ் வந்துமே எல்லாமே உங்களுக்கு வந்து மார்ஜினாக கொடுத்துருவாங்க, அந்த கொலெட்ரலாக கன்சிடர் பண்ணி மார்ஜின் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் ட்ரேடராக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பென்னி ஸ்டாக்ஸோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிட் கேப் ஸ்டாக்ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஹேர்கட் வேல்யூ அதிகமாக இருக்கும். ஈவன் 30 to 40%. நிறைய பிஎஸ்சி ஸ்டாக்ஸ்க்கு உங்களுக்கு வந்து பிளட்ஜிங்க்கே வந்து எலிஜிபிள் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஓகேங்களா? ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்காது அப்படின்னா நீங்கள் அதை அந்த மார்ஜினை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ண முடியாது. அது ஒரு டெப்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக எந்த யூஸே இல்லாமல் இருக்கும். ஸோ இன்வெஸ்டராக இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பட் ட்ரேடராக இருக்கும்போது ஸோ டபுள் த பர்பஸாக நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். மோஸ்ட் ஆஃப் த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸு, அது ரிலேட்டட் ஸ்டாக்ஸ்க்கு நீங்கள் போகிறது வந்து ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலில் வந்து நிறைய ட்ரேடிங் ரிலேட்டடாகவும், இன்வெஸ்டிங் ரிலேட்டடாகவும், ட்ரேடிங் டூல்ஸ் ரிலேட்டடாகவும் நிறைய வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா நான் அடுத்தடுத்த வீடியோ பண்ணும்போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதே மாதிரி நம்ம ட்ரேடிங் கிளாஸஸ் பண்ணித்தரோம். ஓகே, ஸோ ட்ரேடிங் கிளாஸ் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு என்ன டவுட்னா, ஸோ நான் வந்து இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறேன், எனக்கு வந்து நீங்கள் இவ்வளோ தருவீங்களா அப்படின்லாம் நிறைய பேருக்கு ஒரு டவுட்ஸ் இருக்கும். நிறைய பேர் எனக்கே வந்து கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து அது வந்து கம்ப்ளீட்டாக இட்ஸ் ஸ்கேம். ஸோ நம்ம கிளாஸில் என்ன சொல்லித்தரோம் அப்படின்னா பேசிக்ஸு சொல்லித்தரோம். ஒரு ப்ரீமியம் கேல்குலேஷன், லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ ஒரு கால் ஆப்ஷன் ப்ரீமியம் எப்படி கேல்குலேட் பண்ணுறது, புட் ஆப்ஷன் ப்ரீமியம் கேல்குலேட் பண்ணுறது, ஒரு பேசிக்கான விஷயம்ஸு. அதே மாதிரி வந்து ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸு. ஓகே, ஸோ ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியில் என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி இருக்குது, ஒரு பேட்டர்ன் எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படின்ற பேசிக்கான கிளாஸஸ் டு அட்வான்ஸ் லெவல் நம்ம கிளாஸஸ் சொல்லித்தரோம். ஓகே, இட்ஸ் அ ப்ராப்பர் ட்ரேடிங் கிளாஸ், ஸ்கேம் இல்லை, ப்ராப்பர் ட்ரேடிங் கிளாஸ். ஓகே, ஆஸ் எ டீச்சிங் ப்ரொஃபஷனாக ஐ வில் பி டீச்சிங் யூ. ஓகே, இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது. ஸோ காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ வில் பி போத் வி ஹேவ் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ். ஸோ கண்டிப்பாக மீட் பண்ணலாம். தேங்க்யூ.